யாரா அவ? பெரிய கை ப்ரோ. மகிழ்ச்சி. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மகிழ்ச்சி பேசுகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் வீடியோ தான். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரே மேட்ச் தான், சிங்கிள் மேட்ச் தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் மேட்சை பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அந்த இதில் பார்ப்பீங்க பார்த்தீங்களா, பெரிய பெரிய டோர்னமெண்ட்லாம், பிக்கஸ்ட் டோர்னமெண்ட்லாம் பார்ப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஒரு டோர்னமெண்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் இங்கிலீஷ்லேயே கமெண்ட்ரி கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளே தமிழில் கமெண்ட்ரி கொடுத்து உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து வந்திருக்கிறோம். கமெண்ட்ரியாக வாய்ஸ் ஓவர் எடுத்தோடனே சொதப்பிடக்கூடாது. சரி, ஓகே, காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாறிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டோர்னமெண்ட்ல ஒவ்வொரு அப்டேட் வர பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜியும் பாத்தீங்கன்னா மாறிட்டே இருக்கு. சரிங்களா, அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்க ஒரு டோர்னமெண்ட் மேட்ச் போறீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, ஓகே, நம்மளும் அடுத்த மேட்ச் போனோம்னா இது மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. சரிங்களா, ஸோ இப்போ நான் இறங்கினோடனே என்ன பண்றோம் அப்படின்னா, நாங்கள் இறங்குற இடத்துல எனிமி வரல. சரிங்களா, இறங்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு ஆளை தனியாக போக சொல்லிட்டோம். அதாவது கொஞ்சம் தூரம் தான், தள்ளி தான். சரிங்களா, பக்கத்தில் உள்ள வெண்டிங் மிஷின் எங்க இருக்கோ அங்கே வந்து எனிமி இல்லாத இடத்துல இறங்க சொல்லிட்டோம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனிமி வரல. சப்போஸ் எனிமி வந்திருந்தா நாங்கள் அவங்களை அடிச்சு முடிச்சுட்டு வேற இடத்துக்கு போயிருப்போம். சரிங்களா, சப்போஸ் நாங்கள் அடி வாங்கியிருந்தோம் அப்படின்னா நம்ம தனியாக இறங்குற ஆள் பார்த்தீங்கன்னா நம்மளை தூக்கி விட்டுருவாங்க. யாருமே எனிமி வராதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் கிடைச்ச லூட்டை டப்புன்னு சும்மா போயிட்டு பேகை வந்து ஃபுல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. டப்புன்னு கிடைச்ச லூட்டை ஒரு லாங் ரேஞ்சு, ஒரு ஷார்ட் ரேஞ்சு. சரிங்களா, ஒரு வால் மெடிக்கிட்டு, சிங்கிள் மெடிக்கிட்டு எடுத்துட்டு டப்புன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அடுத்த இடத்துக்கு மூவ் ஆகணும். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னோஃபால் போகலான்னு பார்த்தோம். அங்கே போகாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மிலிட்டாக்கு வந்துட்டோம். ஸோ மிலிட்டா தான் இந்த இடம்னு நினைக்கிறேன். ஆமாம், மிலிட்டா தான். வழக்கமாக நாங்கள் ஃபாரஸ்ட் ரேட்டில் இறங்கினா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா லான்ச் பெட்டு போட்டு ஸ்னோஃபாலுக்கு தான் போவோம். சரிங்களா, அந்த இடத்துல நாங்கள் பெட்டு போட்டு பார்த்தோம், எனிமி இருக்கானான்னு செக் பண்ணுற பெட்டு. அங்கே எனிமி இல்லை. டேரெக்டாக அடுத்து எங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஜோன் இங்கே இருக்கு. சரி, நம்ம இங்கே போயிடும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்துட்டோம். ஏற்கனவே நாங்கள் பார்த்துட்டோம். சரிங்களா, ஃப்ளைட்டில் வரும்போதே ஸ்கேனரில் பார்த்தோம் இந்த சைடு 2 ஸ்குவாட் போனதை கண்டிப்பாக அடிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம கிடைச்ச லூட்டை எடுத்துட்டு போயிருங்கிறதுக்கு அந்த இடத்துக்கு வந்தோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களுக்குன்னு ஒரு இடத்த நிர்ணயிச்சு வச்சுங்க. சரிங்களா, ஸோ பக்கத்தில் டக்குன்னு கண்ணு கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் வந்து அடுத்த இடத்துக்கு மூவ் ஆகிற வழியை பாருங்க. சும்மா அந்த இடத்துல லூட்டு போய்கிட்டு இருந்தீங்கன்னா வேற ஒரு டீம் லூட் எடுத்துட்டு கிடைக்கிற லூட் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணக்கூடாது, மூவ் ஆகிட்டே இருக்கணும் ஒரு இடமா. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு இந்த தேர்ட் ஜோன்லாம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம அந்த சென்டர் ஜோனை கண்டுபிடிச்சு அதே இடத்துல உட்காந்துருக்கணும். இந்த வெண்டிங் மிஷின்லாம் போட்டு பார்க்கறதுக்கு பார்த்தீங்களா, சென்டர் ஜோனை கண்டுபிடிக்கிறது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் போட்டு பார்த்துட்டு அந்த இடத்துல உட்காந்துருங்க. வர இனிமே வர வச்சு நீங்கள் அடிச்சுக்கலாம். சரிங்களா, சப்போஸ் உங்களால் வெண்டிங் மிஷினில் போயிட்டு சென்டர் ஜோனை பார்க்க முடியல, கடைசி நேரத்தெல்லாம் பார்க்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அது வேற வழியே கிடையாது, ஜோனுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் மூவ் ஆகணும். ஸோ இதில் என்ன ஒரு இதுனா விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஜோனு தான் நிர்ணயிக்கும். சரிங்களா, ஸோ நீங்கள் வந்து பூயா அடிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது வந்து பூயா அடிக்க முடியுமா முடியாதாங்கிறத வந்து ஜோன் நிர்ணயிச்சிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஜோன் சாதகமாக வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. இல்லை நீங்கள் மூவ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம், ஜோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எதுனா ஒரு இடத்துல அடி விழுவோம். சரிங்களா, ஸோ அதையும் நீங்கள் சமாளித்து போயிட்டீங்கன்னா கெத்து தான். அப்படி வாய்ப்பே இல்லைங்க. சரிங்களா, 100ல் வந்து 50% வாய்ப்பே கிடையாது. நம்ம அடித்து உள்ளே போக நினச்சோம் அப்படின்னா சைட்லேருந்து எங்கேயாவது ஒரு ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா வந்து கிராஸ் ஃபயர் பண்ணுறதுக்கு வந்துடுவாங்க. ஸோ அதனால் வந்து ஜோனை கரெக்டாக பார்த்தாங்க. நீங்கள் அட்டாக் பண்ணுறது ஒரு சைடு முக்கியமாக இருந்தாலுமே ஜோன் ஒரு சைடு முக்கியம். சரிங்களா, கரெக்டாக அந்த இடத்துல நாங்கள் ஒரு ஸ்குவாடை பார்த்துட்டோம். நாங்கள் வந்து ஜோனுக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆக பார்த்தோம். அதில் இடத்துல ஒரு ஸ்குவாடை பார்த்துட்டு 2 பேர் கிளியர் பண்ணிட்டோம். சரிங்களா, 2 பேர் தௌலத்தா போயிட்டு அந்த இடத்துல ரிவ்யூ பண்ண போனாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா வந்து தௌலத்தா போயிட்டு அடி வாங்கிட்டான். சரிங்களா, ஸோ வந்து கொஞ்சம் வந்து அந்த இடத்துல வந்து யோசிச்சு ஆடி இருக்கணும். அவன் வந்து டேரெக்டாக ஓடிட்டான். ரிவ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் அடிச்சிட்டாங்க, நம்மளுக்கு சொல்லி முடிச்சிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து நம்ம ஒரு ஆளை அடிச்சு முடிச்சிட்டோம். இன்னும் முடிக்கல, டவுன் மட்டும் தான் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் அவர்கிட்ட ரிவ்யூ பண்ண சொல்லிட்டேன். சரிங்களா, அடுத்து இன்னொருத்த நிற்கிறான், அவனையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சிருவோம். ஆனால் அவங்க ரிவ்யூ பண்ணிட்டாங்க, வேற வழியே கிடையாது, ரிவ்யூ பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் 2 பேர் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது இறங்கி அவங்க டீமேட் ரிவ்யூ பண்ணுவாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜோன் பார்த்தீங்கன்னா எங்கள் சைடு சாதகமாக வந்துருச்சு. சரிங்களா, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த சைடே உட்கார ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜோன் ஓரத்தில் நின்றுட்டோம். சரிங்களா, ஆனால் அந்த இடமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜோன் சென்டர் ஆயிடுச்சு. இதுதான் இந்த ஜோன் தான் நிர்ணயிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற இடம் தான் கடைசி வரைக்கும் ஜோனாக இருக்கும். சரிங்களா, ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே எத்தனை வாட்டி எங்கள் டீம்மேட்டு நாங்கள் எல்லாம் டவுன் ஆக மட்டும் பாருங்க. ஆனால் எங்கேருந்து அடிக்கிறேன்னு தெரியாது, கேப் கிடைக்கிற இடத்தெல்லாம் பார்ப்பாங்க. இதாங்க டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுனே பார்த்தீங்கன்னா அவங்க எங்கேருந்து அடிப்பாங்க எப்படி அடிப்பாங்கலாம் தெரியாது. திடீர்னு வருவாங்க. இந்த இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா டெலிபோர்டேஷன் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி இந்த மினி லான்ச் பேட் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே இருக்குது. சரிங்களா, டெலிபோர்டேஷன் மட்டும்தான் இல்லை, டெலிபோர்டேஷனா இங்கிலீஷில் மாற்ற டெலிபோர்ட்டட் ஏதோ சொல்லிட்டு அவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எதே போட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு டப்புன்னு உள்ள வந்துடுறாங்க. நேடெல்லாம் அப்பலேருந்து இருக்கிறதாங்க. சரிங்களா, இப்போலாம் நிறைய கேரக்டர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இனிமேல் டப்புன்னு அடிக்கிற மாதிரி வந்துருச்சு. சரி, ஓகே, அதாவது நான் வந்து இந்த வீடியோ பேசிட்டு போது நான் ஆரம்பத்திலே சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ நம்ம சேனலுக்கு யாராவது இவ்வளோ நேரம் வந்து புதுசாக வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்க. ஆல்ரெடி பார்த்துருக்க நம்ம சப்ஸ்கிரைபர் மக்கள் எல்லாமே ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ போகிறோமா மயில் சேனலில். ஆமாம், ரொம்ப நாள் கழிச்சு போகிறோம்னு நினைக்கிறேன். சரி, ஓகேங்க, இதுக்கப்புறம் பாருங்க இந்த ஒரு
வீட்டை விட்டு நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு நகரவே மாட்டோம். ஆனால் எங்கள் டீம்மேட்டு பார்த்தீங்கன்னா என்னோட சேர்த்து தான் சொல்கிறேன், நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டவுன் மேலே டவுன் டப்புன்னு கேப் அடிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி டவுன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது இந்த எஸ்டிடியாக இருக்கட்டும், அந்த லாங் ரேஞ்சை மட்டும்தான் எல்லாருமே வச்சிருப்பாங்க. பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு டவுன் விழுந்துட்டாங்களா, ஃபஸ்ட்டு நான் தான் டவுனே ஆனேன், ஏறி அடிக்கிறேன்ட்டு ஒருத்தனை டவுன் அடிச்சுட்டு அடுத்து நம்ம சந்தோஷம் டவுன் ஆகிட்டான். இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நான் வெளில போகாதான்னு கத்துனேன். இவங்க கூட விளையாடுறதுல என்னன்னா தொண்டை தண்ணி வற்றி போயிடும். எது பண்ணாராங்கிறமோ அதான் பண்ணுவாங்க. நம்ம அடுத்து நம்ம கொம்பன் அடி வாங்க ஆரம்பிச்சிட்டோம். சரிங்களா, கொம்பன் பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னல்லேருந்து அடி வாங்குவோம். நம்ம ஜானு பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு அடி வாங்குவோம். சரிங்களா, இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷம் பார்த்தீங்கன்னா கீழே அடி வாங்குவோம். அது மாதிரி ஒருத்தனா பார்த்தீங்கன்னா வந்து அடி வாங்கிட்டு இருப்பாங்க, டவுனும் ஆவாங்க. சரிங்களா, வீட்டை விட்டு நகரவே முடியாது. இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் இது மாதிரி தான் சென்ட்ரு ஜோனை பிடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், நகரக்கூடாது, இனிமேல் வர வச்சு தான் அடிக்கணும். அதுக்காண்டி வந்து அவன் சப்பன் நினச்சிடக்கூடாது. சரிங்களா, அவன் இவ்வளோ தூரம் வந்திருக்கான் அப்படின்னா, ஜோன் நோக்கி வந்திருக்கான் அப்படின்னா அவன் நிறைய டீம் அடிச்சுட்டு தான் வந்திருப்பான். நிறைய டீம் இல்லைனாலும் ஒரு டீமையாவது சந்திச்சுட்டு தான் வந்திருப்பான். சரிங்களா, ஸோ அவன் இப்போ ஜோனுக்கு ஏறி ஆகணும் அப்படின்னா நம்மளை அடிச்சாதான் உண்டு. நம்ம டீமில் ஒருத்தன் இல்லைனா 2 பேரை டவுன் வச்சா மட்டும்தான் நம்ம அந்த நேரத்தில் ரிவ்யூ பண்ணுற நேரத்தில் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அவன் ஏறி வரணும். பார்த்தீங்களா, இப்போ நம்ம வந்து ஜானு மேலே டவுன் ஆகிட்டான். இதே மாதிரி தான் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க வேறு வழி இல்லைங்க, நம்மளை அடித்தா மட்டும்தான் அவங்க முன்னேறி வர முடியும் அப்படிங்கிற வேறு வழியே இல்லைங்கும் போது அவங்க வந்து அடிச்சு தான் ஆகணும். இல்லைனா அவங்க பாட்டு அவங்க ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க, ஆனால் ஸ்கோப் போட்டு பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. சரிங்களா, இன்னொன்று நீங்கள் டோர்னமெண்ட் போனீங்கன்னா 4 பேருமே பாக்கெட் ரெண்டிங் வச்சுங்க. பாக்கெட் ரெண்டிங் வச்சு அந்த இது லோட் அவுட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. வச்சுக்கிறது நல்லதுன்னு நான் சொல்ல வரதை விட வச்சுக்கிறது அத்தியாவசியம். சரிங்களா, வச்சு தான் ஆகணும். டீமில் டப்புன்னு இறங்கும் போது டீமேட்டு டவுன் ஆகிட்டா தூக்கி விடுறதுக்கும், கடைசி நேரத்தில் இப்போ நீங்கள் இறங்குறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட கையில் மெடிக்கிட் இல்லையோ இல்லை வந்து எதுவுமே இல்லைனாலுமே உங்களுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும். சரிங்களா, ஒரு கண்ணு கூட எடுத்துக்கலாம், MP5 எடுத்துக்கலாம், இல்லை அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்னைப்பர் எடுத்துக்கலாம். உங்கள் டீமேட்டுக்கு டேமேஜ் ஆக நீங்கள் வந்து மெடிக்கிட் போட வேண்டிய அவசியம் கூட இல்லை. அதை வச்சு நீங்கள் இதுக்கு மேலே என்ன அதான் எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா, பேக்கெட் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ டோர்னமெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து இல்லை ப்ரோ எங்களுக்கு வந்து எப்படி டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிறதுன்னு தெரில அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சரிங்களா, நான் வந்து குரூப்போட லிங்க் எடுத்து நான் வந்து வாட்ஸ்அப்பில் போடுறேன். சரிங்களா, யாருக்கு நான் ப்ரொமோஷன்லாம் பண்ணல. ஸோ ஹிந்திக்கார சைடு தான் நம்ம அதிகமாக டோர்னமெண்ட் ஆடிட்டு இருக்கோம். வேணா அவங்க குரூப் லிங்க் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கே தெரியாது நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறதெல்லாம். வேணா நான் வந்து எடுத்து போடுறேன், உங்களுக்கு வேணும்னா கேளுங்க. நம்ம ஹிந்தி சைடு தான் ஆடிட்டு இருக்கிறோம், ஏன்னா தமிழ் சைடு பெரும்பாலும் யாரும் நடத்துறது இல்லை. சரி ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து டவுன்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னா நாங்கள் டபார்னு ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அடுத்து 2 இடத்துல எனக்கு கில்லு கிடைக்கல. சரிங்களா, ஸோ நம்மளை வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஆள் தனித்துவமாக எடுக்கிற கில்லை விட 4 பேர் டீமாக சேர்ந்து எடுக்கிற கில்லு தான் இந்த இடத்துல முக்கியம். ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து அவன் பாயிண்ட்ஸ் டேபிள் போடும்போது ஒரு மகிழ்ச்சி மட்டும் இவ்வளோ கில் அடிச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சு சொல்லி எல்லாம் தனி கணக்கெல்லாம் போட மாட்டாங்க. சரிங்களா, இந்த மகிழ்ச்சி டீமு இவ்வளோ கில்லு எடுத்துருக்குது அப்படின்னு சொல்லி தான் கணக்கு போட்டு இது பண்ணுவாங்க. ஸோ எப்படி ஏறி வராங்க பாருங்க, கடைசி ஜோன் வரைக்கும் அப்படியே வாழை போட்டு அழகா நம்மளுக்கு இந்த வால் இதெல்லாம் செட் ஆக முடியுதுங்க. வால் போட்டு HP இருக்கு இதெல்லாம். ஸோ கரெக்டாக பாருங்க, நம்ம ஆள் வந்து வாழையும் போட்டு கவர் எடுத்து இது பண்ணிக்கிறான், அதே நேரத்தில் ரிவ்யூ பண்ணுறான். இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்னைப்பர் ஒரு சின்ன விஷயம் நான் ரொம்ப நிறையா நாள் சொல்லிக்கிறேன். எல்லா வீடியோலுமே ஒரு சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து பெரிய விஷயமா பெரிய எஃபெக்ட் ஏற்படுத்தும். சரிங்களா, ஸோ எதையுமே நம்ம வந்து சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. அட்டிகாயம் போட்டு கொளுத்திடுவாங்க, அவரவே விட மாட்டாங்க நம்மளை போட்டு. தானையும் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க, அடுத்து சந்தோஷம் முடிச்சிட்டாங்க. ரொம்ப ஒருத்த மட்டும் தான் இருக்கிறான், முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்ப்பான். அதாவது ஒரு 5 அடி இந்த நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 5 அடி நவரத்துக்குள்ள எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதா இருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏந்திருப்பேன். சரிங்களா, திரும்பியும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை அடிச்சிருவாங்க, எங்கேருந்து வருவானே தெரியாது. நானும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலாம்னு நினைப்பேன், ஒரு சூப்பர் வீடியோ போட்டு போயிட்டு அடிக்கலாம்டா அப்படின்ட்டு. நீ ஒன்றும் பண்ண முடியாது மாப்பிள்ளன்ட்டு போட்டு அவ்வளோதான் கொம்பனையை முடிச்சிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளும் என்னமோ பண்ணலான்னு பார்ப்போம், ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது, அழிச்சிருவாங்க போட்டு. என்ன பண்ண முடியும், அவ்வளோதான். பார்த்துருப்பீங்க நீங்களே எந்த அளவுக்கு டஃப்பாக இருந்துச்சு, கடைசி வரைக்கும் போணுச்சு அப்படின்னு. ஸோ வீடியோ வர முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்ததை வச்சு 100ல் ஒரு 5% எதுனா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டோர்னமெண்ட்டை பற்றின ஒரு ஐடியா நான் சொன்னதை வச்சோ இல்லை வந்து நீங்கள் பார்த்ததை வச்சோ. சரிங்களா, நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை காய்ஸ் அண்ட் லவ் யூ டு ஆல். போயிட்டு வரேன். பை. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.